நகோமியின் குடும்பம் பெத்லெகேம் என்னும் எருசலேம் என்னும் பெத்லெகேம் என்னும் அப்பத்தின் வீட்டிலே சுகமாய் வாழ்ந்திருக்கிறார்கள். யாரு? நகோமியின் கணவர், பிள்ளைகள். கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சான். என்ன வந்துருச்சான் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் கஷ்டம் வந்துருச்சான். நீ கர்த்தர் கூட இருக்கிறதுல சில கஷ்டமே வராது நான் சொல்லல, சிலது வரலாம். ஆனா உறவிட்டு மட்டும் ஓடி போயிடாத. நகோமி செய்த காரியம் என்ன? ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். கொஞ்சம் கஷ்டம் வந்த உடனே அப்பத்தின் இல்லமாம் பெத்லெகேமை விட்டு ஓடி போனாள். தேவனுடைய தேசத்தை விட்டு ஓடி போனாள். எலிமெலேக்கு, நகோமி 2 குமாரர்கள் எங்க போயிட்டாங்க? தேவனுடைய தேசம், அப்பத்தின் இல்லம், தேவன் தந்த வாக்குத்தத்த பூமியை விட்டு ஓடி போனார்கள். சில கஷ்டங்கள் வரலாம், சில வருத்தங்கள் வரலாம். உறுதியா தீர்மானம் பண்ற, அப்பத்தின் வீட்டை விட்டு, ஜெப வீட்டை விட்டு, துதி வீட்டை விட்டு, ஆராதிக்கிற ஸ்தலத்தை விட்டு, ஆண்டவருடைய மகிமை விட்டு நான் ஓடி போவே மாட்டேன். பலவீனம் வரட்டும், சோதனைகள் வரட்டும், நெருக்கங்கள் வரட்டும், நகோமி ஓடின மாதிரி ஓடிராத பிள்ளையே. சத்தியத்தை விட்டு ஓடிராத, வசனத்தை விட்டு ஓடிராத, வார்த்தையை விட்டு ஓடிராத, அப்பாவனுடைய அன்பை விட்டு ஓடிராத. ஓடிவிட்டாள் பெத்லெகேமை விட்டு. சில சிற்றின்பங்களுக்காக, சில சொற்பமாய் கிடைக்கக்கூடிய லாபங்களுக்காக மோவாபுக்கு ஓடி போய்விட்டாள். அந்நிய தேசத்துக்கு ஓடிவிட்டாள். சொற்பமாய் கிடைக்கும் ஆதாயத்துக்காக ஆண்டவருடைய அன்பை அவலட்சணமா அலட்சியப்படுத்தி ஓடிராதீங்க. சொற்பமான சில நன்மைகளுக்காக உங்க மேல இருக்கக்கூடிய அபிஷேகத்தை இழந்து ஓடிராதீங்க. சொற்பமான ஆதாயத்துக்காக சிலர் நயம் காட்டினபடியினால் உங்களையோ, உங்கள் பிள்ளைகளையோ, உங்கள் பின் சந்ததிகளையோ புறஜாதி மக்களிடத்திலே விட்டு விடாதீர்கள். ஒரு நாளும் உன்னையும் உன் குடும்பத்தையும் விற்று விடாதே என் மகனே, விற்று விடாதே என் மகளே, ஓடி போய் விடாதே என் மகளே. ஒரு சின்ன ஒரு வேலை, சின்ன ஒரு திருமணம், சின்ன ஒரு பொருள் கிடைக்குது, சின்ன ஒரு சொத்து கிடைக்குது, அதை விட பெருசா தேவன் உனக்கு வச்சிருக்காருன்றத மறந்துடாத. சின்ன சின்ன அலட்சியமான ஆதாயங்களுக்காக ஒரு நாளும் உன் குழந்தைகளை விட்டு கொடுத்துறாத, உன்னை விட்டு கொடுத்துறாத, உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்துறாத. நகோமி விட்டு கொடுத்து ஓடி போனாள். என்ன ஆனது? வாசிக்கிற உங்களுக்கு நன்றாய் தெரியும். எங்க போனாலும் அங்க அதை விட அதிகமான குறைவு வந்துச்சா? எங்க போனாலும் அங்க அதை விட அதிகமான பஞ்சம் வந்துச்சான். நீங்க நான் சொல்லட்டுமா, கர்த்தரோடு வாழ்ற அந்த வாழ்க்கையில சில கஷ்டங்கள் இருக்கலாம். வாழாமல் இருந்து பாருங்கள், அதை விட அதிக கஷ்டம் இருக்கு. அதான் சில பேர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணவே கஷ்டமா இருக்குங்கய்யா. நான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணாம இருந்து பாரு, அதை விட அதிக கஷ்டமா இருக்கும். சர்ச்சுக்கு வரதே கஷ்டமா இருக்குயா, சர்ச்சுக்கு வராம இருந்து பாரு, அதை விட கஷ்டமா இருக்கும். பைபிளை படிக்கவே கஷ்டமா இருக்குயா, படிக்காம இருந்து பார், அதை விட அதிகமா கஷ்டமா இருக்கும். கஷ்டமா இருக்கிறது ஓடி சென்றாள். பக்கத்துல பார்த்து கேளுங்க, காலையில எழும்பி சமைச்சு வீட்டு காரியம் கடமை எல்லாம் நிறைவேற்றி முடிச்சு வந்திருக்கீங்களே, கஷ்டமா இல்லையா? கஷ்டமா தான் இருக்கு. குளிச்சு துவைத்த உடையை உடுத்தி பைபிள் எடுத்துக்கிட்டு சிரமப்பட்டு இங்க வந்திருக்கீங்களே, கொஞ்சம் சிரமம் கஷ்டம் இல்லையா? செய்யாம இருந்து பாருங்க. காலையில் எழும்புனா கஷ்டம் தானே, எழும்பாம இருந்து பாருங்க. அந்த ஊத்த பல்லோடு இருந்து பாருங்க. காலையில் எழுந்து கடமைகளை செய்தால், குளித்து துவைத்த ஆடைகளை உடுத்தி செய்வது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனால் அப்படி செய்யாமல் இருந்து பாருங்கள், என்ன நடக்கும் தெரியுமா? உங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய டெட் செல் எல்லாம் அப்படியே உங்க கூடவே கொட்டா போட்டு குடும்பம் நடத்தி பின்னாட்களை மிகப்பெரிய வியாதியை ஏற்படுத்தும். கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் குளிக்கிறோம். கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் சமைக்கிறோம். கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் வேலைக்கு போறோம். கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் சம்பாதிக்கிறோம். ஏன் இன்னும் அதிக கஷ்டம் வராம இருக்க? கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் ஜெபிக்கணும். கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் ஆலயத்துக்கு வரணும். கஷ்டமா தான் இருக்கு, இருந்தாலும் முழங்கால் படியிடணும். ஏன் இன்னும் அதிகமான கஷ்டம் வராமல் இருப்பதற்காகத்தான். உன் குழந்தைகளுக்கும் அதை நீ சொல்லி கொடுக்கணும். கஷ்டம்தான், ஆனா பெரிய கஷ்டத்திலிருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள். பரீட்சை கஷ்டம் தான், எழுதாம இருந்து பாருங்க, நாலேஜ் இருக்காது. ஃபியூச்சர்ல அதுக்காக மிகப்பெரிய ஒரு வருத்த வேதனைகள் வரும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கஷ்டப்படாம இருக்க இப்ப கொஞ்சம் கஷ்டப்படு. அதனால ஒண்ணு இல்ல,
பிள்ளைங்க படிக்கிறதுக்கு கஷ்டம்தான். ஆனா பிற்காலத்துல நான் தெளிவா நான் சொல்றேன், இன்னைக்கு நல்லா படிக்கிற பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நான் தெளிவா சொல்றேன், அற்புதமான எதிர்காலம் அதுக்கு அமையும். நான் சொல்றேன், இன்னைக்கு கஷ்டமா இருந்தாலும் ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நான் சொல்றேன், உன் வருங்காலம் அற்புத வளமுள்ள வருங்காலமா அமையும். கர்த்தரை தேடுற விஷயத்துல, கர்த்தருக்கு அடுத்த விஷயத்துல கஷ்டம் இருந்தாலும் ஓடி போயிடாத மகனே, ஓடி போயிடாத மகளே, மகள் நகோமி ஓடி போனாள். என்ன லாபத்தை கண்டாள்? கொஞ்ச நாள் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்ச நாள் பெட்டரா இருந்துச்சு. போக போக தேய்மானம் மாத்திரமல்ல, ஒரே குடும்பத்தில் 3 மரணங்களை அவள் சந்தித்தாள். அடுத்தடுத்த நாட்களிலே மீண்டும் அவளுக்கு எப்பொழுது விமோச்சனம் கிடைத்தது தெரியுமா? மோவாபில் இருந்த வரைக்கும், ஆண்டவரை விட்டு தூரமாய் போன வரைக்கும் அவள் வாழ்க்கை விமோச்சனம் அடையவில்லை. மீண்டும் என்றைக்கு அப்பத்தின் இல்லமாகிய பெத்லகேமுக்கு வந்தாலோ, ஆண்டவருடைய தேசத்துக்கு வந்தாலோ, ஆண்டவருடைய உறவுக்கு வந்தாலோ, அன்னைக்குதான் அவன் வாழ்க்கையில மறுமலர்ச்சி அடைந்தது. அன்னைக்குதான் ஒரு மேன்மையை அடைந்தது. அதான் நான் சொல்றேன், நான் நிஜம், அவர் நிஜம். இந்த ஒரு உள்ள புரிதல் உங்களுக்கு இருந்தா வாழ்க்கை நீங்க காப்பாத்திப்பீங்க, உங்க ஆரோக்கியத்தை நீங்க காப்பாத்திப்பீங்க, இருக்கிறத காப்பாத்திப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2 கைகளை உயர்த்தி, ஓ கர்த்தர் உன்னோடு இருப்பது நிரந்தரம், அவர் உன்னை சுமப்பது நிரந்தரம், அவர் உன் ஜீவனின் அரணாய் இருப்பது நிரந்தரம், அவர் உன் பலனாய் இருப்பது உனக்கு நிரந்தரம், அவர் உன் வாழ்வாய் இருப்பது உனக்கு நிரந்தரம், ஓ உன் மகிமையாய் இருப்பது நிரந்தரம். ஓ தாயின் அன்பை விட, தகப்பனுடைய அன்பை விட, கணவனின் மனைவி அன்பை விட, பிள்ளையின் அன்பை விட, ஊற்றார் பிறந்தவர்கள் சூழ்ந்தவர்கள் எல்லாருடைய அன்பை விட தேவ பிள்ளையை இன்றைக்கு உன் கண்கள் திறக்கப்படட்டும். ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்புதாம்மா சுத்த அன்பு, ஆதாயமற்ற அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, களங்கமற்ற அன்பு, கலப்படமற்ற அன்பு. அந்த அன்புள்ள தேவனுக்கு அத்தனையும் கொடுத்து மொத்தமா தத்தம் செய்து, ஓ படைக்கிறோம் தேவனே, தருகிறோம் தேவனே, எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே, எங்களை முழுவதும் படைக்கிறோம் தேவனே. ஓ உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஓர்பால் ஓடி சென்றாள், ரூத் நாடி சென்றாள். ஓர்பால் ஓடி சென்றாள், ரூத் பெத்லகேம் அப்பத்தின் இல்லத்தை நாடி சென்றாள். அல்லேலூயா. ஓடி செல்வதும் நாடி செல்வதும் நம்முடைய தீர்மானங்கள். அல்லேலூயா. நான் நாடி செல்ல போறேன், கர்த்தரை நான் நாட போறேன், கர்த்தரை நான் தேட போறேன், கர்த்தரை நான் இன்னும் பற்றிக்கொள்ள போறேன். ஏன்னா அங்கதான் அவளுக்கு கர்த்தர் ஒரு போவாசை வச்சிருந்தார், அங்கதான் ஃபியூச்சரை வச்சிருந்தார், அங்கதான் வருங்காலங்களை வச்சிருந்தார், அங்கதான் எதிர்காலங்களை வச்சிருந்தார். ஒரு இளம் பெண் என்ன இருக்கும், அப்பா அம்மா வீட்டுக்கு போயிருவோம், அப்படிதான் ஓர்பால் போனா. புருஷன் இறந்து போயிட்டாரு, ஃபியூச்சரில் எந்த கேள்வி கூட நம்ம என்னத்த போறது, வயசாகி போச்சு இந்த அம்மாக்கு. ஆனா இந்த அம்மாவுக்கு வயசாயிருக்கலாம், ஆனா இந்த அம்மா ஒரு ஆண்டவர் அறிமுகப்படுத்தி இருக்காங்க, அந்த ஆண்டவருக்கு வயசே ஆகல. இவள் பெத்லகேமுக்கு சென்று கதிர்களை பொறுக்க சென்றாலே எந்த தைரியத்தில் சென்றாள்? இஸ்ரவேலிலே ஒரு வழக்கம் உண்டு, அது என்ன? கதிர்களை அறுவடைக்காக பொறுக்கி எடுக்கக்கூடியவர்கள் கீழே சிந்தினதை எடுக்கக்கூடாது என்று தேவன் ஒரு சட்டத்தை இயக்கி வைத்திருக்கிறார். எந்த உலகத்திலும் இல்லாத ஒரு சட்டத்தை தேவன் தம் ஜனங்களுக்கு ஏற்படுத்தி வைத்ததை கேட்டா அவ கேட்டு பார்க்கிறா, யாருக்காக சிந்தப்படுகிறது? இல்லாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்காக. எந்த ஒரு மனுஷனும், நான் சொல்லட்டுமா, கீழே விழுந்தா கூட தனக்கு சொந்தமாதுன்னா எடுத்துட்டு தான் போவான், விட்டுட்டா போவான். சர்ச் ஸ்ட்ரீட்டுக்கு வரீங்க, ரோடு ஃபுல்லா ஒரே சாணி போட்டு வச்சிருக்கு, வார வாரம் தான் போட்டு வச்சிருக்கு, புதுசா ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் புதுசா சொல்ற மாதிரி கேட்குறீங்க. காலையில வந்தா ஃப்ரெஷ்ஷா போட்டு வச்சிருக்கோங்க, அதுக்கு டாய்லெட் பாத்ரூமே நம்ம ஸ்ட்ரீட் தான். வரீங்க, கையில இருந்த மோதிரம் அப்படியே ஏதோ கழண்டி சாணியில விழுந்துருச்சு, என்ன பண்ணுவீங்க? ஐ எம் வெரி டீசன்ட் ஃபெலோ, நான் கீழே குனிய மாட்டேன் நினைக்கிறீங்களா? சுத்தி குத்தி பாப்பீங்க, உங்களுக்கு தெரியாது ஃபுல்லா சிசிடிவி கேமரா இருக்குன்னு. சுத்தி முத்தி பாப்பீங்க, எவனில போடுறா கைய, சாணியாவது ஏதோ ஆகுது, மோதிரம் இருக்கியா உள்ள,
மோதிரன்றீங்க, சில பேர்லாம் ஒரு ரூபா கூட விட மாட்டாங்க தெரியுமா? சில பேர் சொன்னா என் மோதிரன்றீங்க, 5 பைசா விட மாட்டேயா, எடுத்துருவோம் நம்ம. ஆனா கடவுள் ஒரு பிரமாணத்தை வச்சிருக்காரு பாருங்க, கீழே சிந்தினா என்ன பண்ணக்கூடாது, எடுக்க கூடாது. மாமியார் சொல்லல பொறுக்குன்னு சொல்லிட்டு இவ போறா எடுக்க. என்ன, மாமியாரை விட மாமியார் காண்பித்த ஒரு மாமன்னனை இவள் நன்றாய் அறிந்து வைத்திருந்தார். மாமியார் காண்பித்த ஒரு மகா மன்னன் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், மாமியார் செய்யாதத மாமனார் செய்யாத இந்த மாமன்னன் செய்து முடிப்பார் பாருங்க. போய் எடுக்கிறா பாருங்க. கர்த்தர் அங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அது தற்செயல மாறி இருந்துச்சு, ஆனா அங்க தேவனுடைய செயல் வெளிப்பட்டது. என்னைக்கு நீ அவரை நாடி வந்துட்டியோ, உன் லைஃப்ல ஏதாவது ஒரு செயல் தேவ செயல் அல்ல, உன் வாழ்வில் எல்லாமே தேவ செயலாவே அமையும். ஏற்றத்தின் செயலாக, வளர்ச்சியின் செயலாக, விரிவாக்கத்தின் செயலாக, வெற்றியின் செயலாக, உயர்வின் செயலாய் அது மாறும். ஏன் அது தேவ செயல் எப்படி வருது? தானா வரல. இவ என்னைக்கு ஓடி போகாம தேவனுடைய தேசத்தை நாடி வந்தாலோ அன்னைக்கு அந்த ட்ராக்ல அவ வந்துட்டா. அவ வாழ்க்கை கரெக்டான பாதையில வந்துருச்சு. என்னைக்கு நீ சத்தியத்தை வேதத்தை தூக்குறியோ, நீ சரியான பாதைக்கு வந்திருக்கிற பிள்ளையே. என்றைக்கு முழங்காலில் நிற்க நீ ஆரம்பித்து விட்டாயோ, நீ சரியான பாதைக்கு வந்து விட்டாய் பிள்ளையே. என்றைக்கு மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும், ராஜாக்களை நம்புவதை பார்க்கிலும், உறவுகளின் வார்த்தையை நம்புவதை பார்க்கிலும், ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நம்பி விசுவாசித்து அதன்படி வாழ போறேன் என்னைக்கு நீ தீர்மானம் எடுத்தியோ, அன்னைக்கு நீ சரியான ஒரு பாதைக்கு வந்து விட்டாய், தரமான பாதைக்கு வந்து விட்டாய். வாழ்க்கை தவறவே தவறாத ஒரு பாதைக்குள்ள நீ வந்திருக்கிற. வேதம் சொல்லுகிறது, அந்த பாதையில் வருகிறவர்கள் ஒருவேளை இன்னசென்ட்டா இருக்கலாம், பேதைகளா இருக்கலாம், படிக்காதவர்களா இருக்கலாம், பிறரால் ஏமாற்றப்படக்கூடியவர்களாக கூட இருக்கலாம், பேக்குங்களா கூட இருக்கலாம். ஆனா வசனம் சொல்லுது, அந்த பாதையில் செல்லுகிறவர்கள் பேதைகளா இருந்தாலும் திசை கெட்டு போவதே கிடையாது. பேதையா இருக்கிற என்னை ஏமாத்திட்டாங்க, எழுதி வச்சுக்கோ, தெளிவா தீர்க்க தரிசனமா சொல்றேன். நீ ஏமாற்றப்பட்டது சில ஆயிரம், சில லட்சம், ஆனா தேவன் உனக்கு மீண்டும் மீண்டும் மீட்டு கொடுக்க போவது நீ ஒரு நாள் கணக்கு போட்டு பாப்ப. லட்சங்களுக்கும் அதிகமானவைகளை தேவன் உனக்கு மீட்டு கொடுப்பார், அதை மீண்டும் கொடுப்பார். இழந்ததை பார்க்கிலும் தாராளமை கொடுப்பார். ஏமாத்துறவங்க வாழ்க்கையில பொருள் இருக்கும், ஆனா சந்தோஷம் இருக்காது. நீ ஏமாற்றப்பட்டனா நான் தெளிவா சொல்றேன், கொஞ்ச நாள்ல இழந்த பொருளும் உனக்குள்ள வரும். பொருளும் இருக்கும், அருளும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும், சம்பூர்ணமும் லைஃப்ல இருக்கும். இழந்ததை கண்டோ, வாழ்வில் வந்த வருத்தத்தை கண்டோ, நஷ்டம் அடைந்ததை கண்டோ ஒரு நாளும் சோர்ந்து போகாதீங்க. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. உங்கள் சோதனையின் பாதையிலையும் தேவாதி தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். சோதனை மட்டும் வந்திருக்குன்னு நினைச்சு தேவ பிள்ளையை சோர்ந்து போகாத. அதனோடு கூட அதை தாங்கிக் கொள்ள, அதிலிருந்து வெளியே மீண்டு வர, அதிலிருந்து நாம் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள தேவன் போக்கையும் வழியையும் ஏற்படுத்த வல்லவராயிருக்கிறாரே. அத்தனை ஆச்சரியங்களை அவர் அற்புதமாய் செய்யக்கூடியவராய் இருந்ததுனால தான் நம்முடைய முன்னோர்கள் தாராளமா தெய்வத்தை நம்பினாங்க. தாராளமா தெய்வத்தை நம்பினாங்க. உன் லைஃப்ல வரக்கூடிய டெஸ்ட் எல்லாம் உன்னை அழிப்பதற்கான பரிசோதனைகள் அல்ல, உன்னை உயர்த்துவதற்கான பரிசோதனைகள்.